வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக பிறப்பும் சிறப்பும் என்ற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பிறப்பும் சிறப்பும் நிகழ்ச்சியில நாம பார்க்க போகின்ற திரைப்பட பிரபலம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பின்னணி பாடகி சின்ன குயில் சித்ரா அவர்கள் தான். இவர்கள் 1963ஆம் வருடம் ஜூலை மாதம் 27ஆம் தேதி கேரள மாநிலம் திருவனந்தபுரத்திலே கிருஷ்ணன் நாயருக்கும் சித்ரா தேவிக்கும் மகளாக பிறந்தவர். இவர் தன்னுடைய இசை பயணத்தை மிக சிறப்பான முறையிலே வழிவகுத்துக் கொண்டவர் அவருடைய தந்தையின் மூலமாக. அவர் தந்தையும் ஒரு இசைக்கலைஞர் தான். இவருக்கு இசைகளை கத்துக் கொடுத்தாரு. கர்நாடிக் இசையெல்லாம் நல்லா பாடுவாங்க, நல்ல பாடல்கள் எல்லாம் பாட ஆரம்பிச்சாங்க. இவர் எம்.ஜி. ராதாகிருஷ்ணன் என்பவர் மூலமாக முதலாக மலையாளத்திலே ஒரு பாடலை பாடி பின்னணி பாடகராக அறிமுகப்படுத்தப்பட்டார். அதன் பிறகு தொடர்ந்து நிறைய மலையாள படங்கள்ல இவர் நிறைய பாட இவருக்கு பெயரும் புகழும் கூடிக்கொண்டே வந்தது. அப்புறம் தெலுங்குலையும் மிக சிறந்த ஒரு பின்னணி பாடகராக உருவாக ஆரம்பித்தார். தமிழிலையும் நிறைய பாடல்களை பாடி மிக சிறந்த பாடகராக உருவானார். சிந்து பைரவி படத்தில் பாடறியேன் படிப்பறியேன் என்ற பாடல் அவரை உலகெங்கும் பரவச் செய்தது. சித்ரா அவர்கள் இதுவரை குறைந்தபட்சம் ஒரு 25,000 பாடல்களுக்கு மேல் பாடியிருக்கின்றார். அவர் பாடிய பாடல்கள் அனைத்துமே மிக சிறப்பான பாடல்களாக அமைந்திருக்கின்றது. அவர் மெலோடி குயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் மிக சிறந்த ஒரு பாடகர் என்பதனால் அவரை சின்ன குயில் சித்ரா என்று சொன்னார்கள். பி. சுசீலாவுக்கு பிறகு பின்னணி பாடகியாக தமிழ் சினிமா துறை மட்டுமல்லாமல் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி என்று அனைத்து மொழிகளிலும் வெற்றி கொடி நாட்டியவர் சித்ரா அவர்கள். அவருடைய குரல் பலம் அந்த அளவுக்கு சிறப்பான முறையிலே அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவ்வளவு அருமையா பாடுவாங்க. அவங்க பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அதுவும் இரவில் பாடக்கூடிய பாடல்கள் அனைத்துமே தூங்க வைக்கக்கூடிய பாடல்கள் மாதிரி பாடிப்பாங்க. அந்த பாடல்கள் எல்லாமே அவ்வளவு சிறப்பா இருக்கும். கர்நாடிக் மியூசிக் எடுத்துட்டீங்கன்னாக்கா அதுலயும் அவங்களுடைய சந்தங்களோட சேர்ந்து வச்சு அவங்க பாடும்போது அதை கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு இனிமையான ஒரு குரல், அப்படி ஒரு நேர்த்தியான ஒரு சாரீரம். அவங்க அவ்வளவு சிறப்பான ஒரு பின்னணி பாடகி. இவ்வளவு சிறப்புகளையும் கொண்ட ஒரு பின்னணி பாடகி விருதுகளில் சும்மா இருப்பாங்களா? விருதுகளை குவிச்சு வச்சிருக்கிறாங்க. என்னென்ன விருதுகள் வாங்கியிருக்காங்க தெரியுங்களா? லண்டனில் உள்ள ராயல் ஆர்பல் ஹால் என்ற குழுவின் மூலமாக கோல்டன் வாய்ஸ் என்றும் போற்றப்பட்டார். அப்புறம் ரேடியோ மிர்ச்சி, தி டைம்ஸ் குழுமத்தால் இந்திய சினிமாவின் மெலோடி குயின் என்று போற்றப்பட்டார். அப்புறம் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இவர் கௌரவிக்கப்பட்டிருக்காங்க. யுனைடெட் கிங்டத்துல முதல் இந்திய பெண் அப்படின்ட்டு இவரை பாராட்டி இருக்கிறாங்க. இந்திய ஜனாதிபதியால் முதல் பெண்மணிகள் என்ற பட்டத்துடன் கௌரவிக்கப்பட்டார். அப்புறம் இவங்க 6 தேசிய திரைப்பட விருதுகள், 9 பிலிம்பேர் விருதுகள், தெற்கு மற்றும் 16 கேரள மாநில திரைப்பட விருதுகள், 11 ஆந்திர பிரதேச மாநில திரைப்பட விருதுகள், 4 தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகள், 3 கர்நாடக மாநிலம் திரைப்பட விருதுகள் என்று இந்தியாவின் 6 மாநிலங்களிலிருந்து 36 விருதுகளை வாங்கியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம 2005 பத்மஸ்ரீ பட்டமும் அதன் பிறகு பத்மபூஷன் விருதும் இவர்கள் வாங்கியிருக்கிறார்கள். இப்படி தொடர்ந்த விருதுகளை குவித்த வண்ணமே இருந்திருக்கிறார். இத்தனை பாடல்களை பாடி பெரும் வெற்றியை கண்ட சித்ரா அவர்கள் ஒரு இன்ஜினியரிங் தொழிலதிபரான விஜயசங்கர் என்பவரை திருமணம் செய்து கொண்டார்கள். அவர்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்திருக்கிறது. இவர் மிக சிறந்த ஒரு பின்னணி பாடகி மட்டுமில்லாமல் அனைத்து மொழிகளிலும் சிறந்த பின்னணி பாடகியாகவும் திகழ்ந்து கொண்டிருப்பவர் திரு சித்ரா அவர்கள். இதோடு மட்டும் இல்லாமல் சின்ன திரையிலே சூப்பர் சிங்கர், அப்புறம் இப்படி பல நிகழ்ச்சிகளை நடத்தி அதுக்கு அவர் நீதிபதியாக அமர்ந்திருக்கிறார். அதாவது நடுவராக அமர்ந்து தீர்ப்புகளை வழங்கி கொண்டிருக்கும் ஒரு பெரிய நிகழ்ச்சிகளை கொண்டிருக்கிறார். இவர் KJS ஜேசுதாஸ் மற்றும் SP பாலசுப்ரமணியத்துடன் பல நாடுகளில் இசை நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறார். இப்படி தன் வாழ்நாள் முழுவதும் ஒரு நாள் கூட ஓய்வில்லாமல் மிக சிறந்த முறையிலே இசைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் தான் திரு சின்ன குயில் சித்ரா அவர்கள். இந்த சின்ன குயில் சித்ரா அவர்கள் பிறந்த ஜூலை 27ஆம் தேதியை சின்ன குயில் தினமாக கொண்டாடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.